केवल बंगाल के चुनाव के बाद ये कहना चाहता हूँ, यूपी का चुनाव आखिरी चुनाव होगा जो देश का चुनाव होगा अगर बीजेपी जीत गई। வணக்கம். தேர்தல் ஆணையத்தின் திருட்டுத்தனம் பிடிபட்டு போனது. 10க்கும் மேற்பட்ட கான்ஸ்டியூவன்சியில் பயன்படுத்தப்பட்ட 4000க்கும் மேற்பட்ட இவிஎம் மிஷின்ஸ்கள் வெஸ்ட் பெங்காலில் எப்படி தீப்பற்றி சாம்பலானது என்கிற அந்த கேள்வி ஒரு பக்கம். இந்த தீப்பற்றிய சம்பவத்திற்கு பின்னாடி யார் காரணம் என்கிற அந்த கேள்வியை இப்ப பிஜேபியே எழுப்ப தொடங்கிவிட்டது. எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது, எஸ்ஐடி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை தாண்டி அகிலேஷ் யாதவ் எழுப்பிய ஒரு கேள்வி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையே உலுக்கிவிட்டது. எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தில் தன்னுடைய அரசியல் கட்சியை காப்பாற்றுவதற்கான அந்த முயற்சியில் இறங்கிவிட்டார்கள். அகிலேஷ் யாதவ் அப்படி என்னதான் கூறிவிட்டார்? வரக்கூடிய உத்தரப்பிரதேஷ் தேர்தல் தான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்க போகிறது. केवल बंगाल के चुनाव के बाद ये कहना चाहता हूँ, यूपी का चुनाव आखिरी चुनाव होगा जो देश का चुनाव होगा अगर बीजेपी जीत गई. இதற்கு மேல் உபசாரத்துக்கு வேணாம் தேர்தல் நடக்கலாம், ஆனால் அந்த தேர்தலில் பிஜேபி மட்டும்தான் வெற்றி பெறுமே ஒழிய வேற எந்த அரசியல் கட்சியுமே இந்த போட்டியில் கலந்து கொண்டால் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. पत्रकार साथियों से बहुत साफ कह के जा रहा हूँ, बंगाल का चुनाव जो लूटा है इन्होंने और बिहार के चुनाव में जो बेईमानी की है, अगर यही लूट और यही बेईमानी उत्तर प्रदेश में हो गई तो इसके बाद भविष्य में कभी चुनाव नहीं होगा. इसीलिए आपने देखा होगा जो डीलिमिटेशन ला रहे थे, महिला आरक्षण के साथ डीलिमिटेशन ला रहे थे, ये ऐसी लोकसभाएं बनाना चाहते हैं जिससे विपक्ष के नेता जीत ना पाए और अपने हिसाब से ये लोकसभा बनाना चाहते हैं. அதாவது 2027ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல் தான் கடைசி தேர்தல் இந்தியாவில் நடக்கப் போவதாக அவர் கூறியது. இதற்கு பின்னாடி கூடிய காரணத்தை பார்த்தீர்கள்னா, ஒரு டிக்டேட்டர்ஷிப் போன்று ஒரு சர்வாதிகார ஆட்சியை நரேந்திர மோடியின் அரசாங்கம் கொண்டு வந்து விட்டது. டிஎம்சி, சிவசேனா, ஆம் ஆத்மி பார்ட்டி, என்சிபி, இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்களை உடைத்து தன் வசப்படுத்தி இருக்கிறது பிஜேபி. மீதம் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அவர்கள் மீதும் ஒரு டார்கெட். அது டிஎம்கேவும், அதுல லெஃப்ட் பார்ட்டிஸ்களும் அடங்கும், அதுல தெலுங்கு தேச பார்ட்டியும் அடங்கும், அதுல சமாஜ்வாதி பார்ட்டி, ஆர்ஜேடி, இது போன்ற ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நீங்க எடுத்துக்கிட்டீர்கள்னா அனைத்து கட்சிகளையுமே உடைக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடியின் அரசாங்கம் இதற்காக பார்க்கிறது. அதை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, டீலிமிட்டேஷன் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இதற்கு முன்னாடி அவர்கள் முடிவெடுத்தார்கள். டிஎம்கே, எம்கே ஸ்டாலின் ஆட்சி இருக்கும் போது மிக பெரிய அளவில் அதை எதிர்த்தது மட்டுமல்லாமல் டீலிமிட்டேஷனை ஃபெயில் ஆக்கியது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், முக்கியமாக எம்கே ஸ்டாலின் அவர்கள் அந்த வேலையை பார்த்தார். அதாவது அடிவாங்கிய பாம்பு அது இன்னும் டேஞ்சரஸாக பாயும் என்று கூறுவார்கள். அதே போன்றுதான் அடிபட்ட பிஜேபி மீண்டும் ஒரு முறை தன்னுடைய விஷத்தை கக்க தொடங்கிவிட்டது. இந்த முறை மிகவும் சூதானமாக இந்த வேலையை பார்க்கிறார்கள். எப்படி என்று நீங்க பாருங்கள். டிஎம்கே அல்ல மற்ற எதிர்கட்சிகள் டீலிமிட்டேஷனை எதிர்த்த போது லோக்சபாவில் அவர்களிடம் அந்த சப்போர்ட் கிடையாது. 240 சீட்டுகள் தான் இருக்கு. அப்படி 290 பேர் அந்த போட்டை போட்டிருந்தால் கூட அவர்களிடம் 2/3 மெஜாரிட்டி லோக்சபாவில் கிடையாது. ராஜ்யசபாவில் அதே போன்று அவர்கள் மைனாரிட்டியில் இருந்தார்கள். இப்போ ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மி கட்சியை உடைத்து 7 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மி கட்சியை விட்டு பிஜேபியில் இணைந்த உடனேயே ராஜ்யசபாவில் பிஜேபியிடம் 2/3 மெஜாரிட்டி வந்துவிட்டது. அதாவது இந்த டீலிமிட்டேஷன் ஃபைல் இந்த முறை ராஜ்யசபாவிற்கு போனால் அங்க நிச்சயமாக பாஸ் ஆகிவிடும். ஆனால் லோக்சபாவில் இப்பவும் மைனாரிட்டியில் தான். பிஜேபியிடம் இருக்கக்கூடிய சீட்டுகள் வெறும் 240 தான். அப்படி ஒட்டு வச்சு நீங்க பார்த்தீர்கள்னா கூட 290 இவர்கள் தாண்ட முடியவில்லை. இப்போ டூ ஆர் டை சிச்சுவேஷன் ஃபார் பிஜேபி. என்ன? இந்த டீலிமிட்டேஷனை திணிப்பதற்காக அவர்கள் லோக்சபாவிலும் மெஜாரிட்டி ஸ்டேட்டஸை பிடிக்கும். இப்ப அந்த மெஜாரிட்டி ஸ்டேட்டஸ் அப்கி பார் 400 பார் என்று கூறினார்கள் இல்லையா, அதே போன்று
ஒரு 100 எம்பிக்களை உடைப்பதற்கான அந்த திட்டத்தை இவர்கள் போட்டு விட்டார்கள். அந்த 100 எம்பிக்களை உடைப்பதற்கான அந்த முதல் படியில் டிஎம்சியை சார்ந்த 19 எம்பிக்களை தன் வசப்படுத்தி விட்டது பிஜேபி. அடுத்தபடியாக உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா இருக்கு, சரத்பவாரின் என்சிபி இருக்கு. சரத்பவாரிடம் ஒரு 7-8 எம்பிக்கள் இருக்கிறார்கள், அதே போன்று சிவசேனாவிடம் இருக்கிறது. அப்போ அந்த எம்பிக்களையும் உடையுங்கள், மிரட்டி உடையுங்கள், படத்தை கொடுத்து உடையுங்கள். எதுவுமே சரிப்பட்டு வரவில்லை என்றால் அவர்கள் மீது வழக்குகளை போடுங்கள். எப்படியாவது இந்த வருடத்திற்குள் 380 அல்ல 400 எம்பிக்கள் வெறும் இந்த சில்லறை நபர்களை விட்டுவிடுங்கள். கிட்டத்தட்ட 400 எம்பிக்கள் நம்ம கையில் வந்துவிட்டால் இந்த டீலிமிட்டேஷனை திணித்து விடலாம், கொண்டு வந்து விடலாம். அதற்கான பிளானை தான் பிஜேபி போட்டிருக்கிறது. இதனால் உங்களுக்கு என்ன நஷ்டம்? representation of each state will come down. Secondly, இந்த நாட்டு ஆட்சி ஒரு கட்சி கையில் போய்விடும். இதற்கு மேல் நீங்க எப்பவுமே வேற எந்த கட்சியுமே இந்த நாட்டில் பார்க்க முடியாது. எப்படி சைனாவில் ஒற்றை தலைமை இருக்கிறது, ஒரே கட்சி இருக்கிறது, அதே போன்று இந்தியாவிலும் பிஜேபியை தாண்டி வேற எந்த கட்சியுமே உங்களால் பார்க்க முடியாது. இதைத்தான் இவர்கள் செய்கிறார். அதாவது பெர்மனன்ட் பிஜேபி, பெர்மனன்ட் ஆர்எஸ்எஸ், பெர்மனன்ட் நரேந்திர மோடி, பெர்மனன்ட் அமித்ஷா. ஆட்களுடைய முகங்கள் தான் மாறிக்கொண்டிருக்குமே ஒழிய ஆட்சியை நடத்தக்கூடிய ஸ்தானத்தில் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி மட்டும் தான் இருக்கும். சிவசேனா, என்சிபி, டிஎம்சி. இப்ப அடுத்த டார்கெட் யார்? காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி, டிஎம்கே. அவர்களும் தன்னுடைய ஆட்சி இழந்து விட்டார்கள். காரணம் என்ன? தமிழ்நாட்டில் நடந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் வழியாக தமிழ்நாட்டில் 97 லட்சம் நபர்களுடைய அந்த வாக்குரிமை பறிக்கப்பட்டது. அதாவது பிஜேபி நடத்தக்கூடிய அந்த தாண்டவத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் வழியாக நமக்கு கிடைத்த அந்த அதிகாரம், உரிமை, வாக்கு, ஓட்டர்ஸ், ஓட், இந்த ஓட்டை யார் போடலாம், யார் போடக்கூடாது, இந்த கண்ட்ரோலை பிஜேபி தன் கையில் எடுத்து விட்டது. எஸ்ஐஆரை வைத்து அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தது யாரு? ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமார் யாரு? இந்த நாட்டு தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை முடிவெடுக்கக்கூடிய நபர் யாரு? பிரைம் மினிஸ்டர்ஸ், பிஎம்ஓ. அப்போ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் தான் அடுத்த தேர்தல் ஆணையர் யாராக இருக்க முடியும் என்கிற முடிவை எடுக்கும் போது எப்படி இந்த நாட்டில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும் என்று நீங்க நம்புகிறீர்கள்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீர்கள்னா சுப்ரீம் கோர்ட் கைவிரித்து விடுகிறது. தேர்தல் ஆணையத்தின் விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அவர்கள் செய்வது எல்லாமே சரிதான். அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நீங்க போக முடியாது. தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சரண்டர் ஆகிவிட்டது. இந்த நாட்டுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் தன்னுடைய வாக்கு உரிமைகளை இழந்து விட்டார்கள். 7.2 crore ஆல்ரெடி டிலீட்டட். ஏற்கனவே 7 கோடியே 20 லட்சம் நபர்கள் தன்னுடைய வாக்கு அதிகாரத்தை, உரிமையை இழந்து நிற்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் 2 கோடியே 89 லட்சம். நீங்க சொல்லலாம், சார் உத்தரப்பிரதேஷ் பிஜேபி ஆளக்கூடிய சாசனம் தானே, அப்புறம் அங்க அவர்களுக்கு தான் நஷ்டம் கிடையாது. இந்த நீக்கப்பட்ட நபர்களுடைய பெயர் பட்டியலை நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்து நபர்களுமே எதிர்கட்சியை சார்ந்த நபர்களாக இருப்பார்கள், இஸ்லாமியர்களாக இருப்பார்கள், மைனாரிட்டியாக இருப்பார்கள். யாரெல்லாம் பிஜேபி ஓட்டு போட மாட்டார்களோ அவர்களாக இருப்பார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்களுடைய பேர் போனது. பெங்காலில் 90 லட்சம் வாக்காளர்களுடைய பேர் போனது. சார் தமிழ்நாட்டில் பிஜேபியா வந்தது? ஆமாம், வரவில்லை. ஆனால் டிஎம்கே போனதா இல்லையா? Their target is not to come to the power. Their target was to destroy DMK. அதில் அவர்கள் சக்சஸ் ஆயிட்டார்கள். எப்படி அது நடந்தது? தமிழ்நாட்டிலிருந்து நீக்கப்பட்ட 97 லட்சம் வாக்காளர்கள், அந்த 97 லட்சம் வாக்காளர்களின் மிகப்பெரிய அளவில் 40-50 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் தான் இருந்தார்கள். அப்போ அவர்களுடைய வாக்கு நிச்சயமாக ஏடிஎம்கே அல்லது டிஎம்கேக்கு போயிருக்கும். அதிலிருந்து அதை முறித்து ஃப்ரெஷ் யங் வாக்காளர்கள் கையில் ஒட்டுமொத்த விஷயத்தை கொடுத்த உடனே எல்லாருமே விஜய்க்கு போட்டாங்க. ஸோ விஜய் வந்தாலும் வேற யார் வந்தாலும் இவர்களெல்லாம் தனியாக பார்த்து கொள்ளலாம்.
புதிய கட்சி தானே, 2 கேஸை போட்டா மிரள போறார். ஆனால் இந்த டிஎம்கேவை விட்டு வைக்க கூடாது. அதனால் இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. அதாவது மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி அல்ல, இது மர்டர் ஆஃப் டெமோக்ரஸியாக மாறிவிட்டது. இப்ப வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துவிடலாம். வெஸ்ட் பெங்கால் அசெம்பிளி எலெக்ஷனில் எந்த இவிஎம் மிஷின்ஸ்களை பயன்படுத்தினார்களோ அந்த இவிஎம் மிஷின்ஸ்களில் எப்படி தீப்பற்றி எரிந்தது, இந்த கேள்விக்கு வந்து விடுங்கள். வெஸ்ட் பெங்காலில் நடந்த தில்லுமுள்ளுக்கள், அங்க நடந்த அத்துமீறல்களை பற்றி நேற்று ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன், தயவு செய்து போய் பாருங்கள். எந்த அளவில் பூத் நம்பர் 164 and 165 முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியா. அங்க ஆல்ட் நியூஸ், scroll.com, ஸ்க்ரால் என்கிற ஒரு நியூஸ் சேனல் இருக்கு. 2 பேருமே போய் அங்க ஆய்வுகளை நடத்தும் போது எப்படி பிஜேபிக்கு 97% வாக்கு இந்த முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாவில் பதிவானது என்கிற அந்த சந்தேகத்திற்கு பின்பு போய் பார்க்கும்போது தான் அங்க தெரிய வந்தது, மக்கள் நாங்க வெஸ்ட் பார்ட்டிக்கு போட்டோம், சிபிஎம்க்கு போட்டோம், நாங்க டிஎம்சிக்கு போட்டோம், நாங்க பிஜேபிக்கு போடவில்லை என்கிற விஷயத்தை ஏராளமான நபர்கள் கூறியிருக்கிறார்கள். சிபிஎம்க்கு வெறும் ஒரே ஒரு ஓட்டு தான் அந்த பூத் நம்பர் 164 and 165. டிஎம்சிக்கு வெறும் 5 ஓட்டு தான். அந்த இடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இப்போ இது எல்லாமே இது போன்ற இவிஎம் மிஷின்களில் பதிவாகி இருக்கிறது. பவன் கேரா அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்தது 9ஆம் தேதி. 9ஆம் தேதி நடந்த இந்த இன்சிடென்ட் 24 மணி நேரம் வரை அந்த தீப்பற்றி எரிந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ சிந்தித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய தீ என்று. ஆனால் எந்த ஊடகமே இந்த செய்தியை பற்றி பேசவில்லை, காட்டவில்லை. 12ஆம் தேதி நேற்று இந்த செய்தி வெளியாகியது. அப்போ 3 நாட்கள் வரை ஒரு இவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் நடந்திருக்கிறது, இவ்வளோ சீரியஸான விஷயம் நடந்திருக்கிறது, எந்த கூதிய மீடியாவும் எடுத்து காட்டவில்லையே. பவன் கேரா அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுகிறார். ECI must clarify whether these 4,000 EVMs were indeed used in recent West Bengal election commission. ஒரு விளக்கத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். 4000 இவிஎம் மிஷின்ஸ்களை, எந்த இவிஎம் மிஷின்ஸ்கள் இங்கே தீப்பற்றி எரிந்ததோ இந்த இவிஎம் மிஷின்ஸ்கள் வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் பயனில் வந்ததா இல்லையா என்கிற கேள்வி. ஆனால் எந்த பதிலும் வரல. இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதற்கு முன்பு சரி கூறி என்னுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். அதுவும் புரியவில்லை என்றால் ஹாய், ஹலோ, வணக்கம் அதையாவது எழுதி விடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். எஃப்ஐஆருக்கு பின்பு SIT. இப்ப பிஜேபியினர்களே இந்த தீ விபத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறுகிறார்கள். என்ன அந்த சந்தேகம், அதை நீங்க பாருங்கள். நேற்று முதல் முறையாக ஒரு சில நியூஸ் பேப்பர்கள் வழியாக இந்த தீ விபத்தை பற்றி நாம் தெரிஞ்சு கொண்டோம். பிஜேபியின் தலைவர் கௌஷிக் சௌத்ரி, வெஸ்ட் பெங்காலின் கௌஷிக் சௌத்ரி அவர்கள் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்திருக்கிறார். आग में लगभग 4000 ईवीएम नष्ट हो गए. இந்த தீ விபத்தில் 4000க்கும் மேற்பட்ட ईवीएम மிஷின்ஸ்கள் அழிந்து போனது. इन मशीनों का इस्तेमाल राज्य में इसी साल हुए विधानसभा चुनावों के दौरान 10 निर्वाचन क्षेत्रों में किया गया था. பவன் கேரா கேட்டது என்ன? ECI எலெக்ஷன் கமிஷன் இந்த 4000 மிஷின்ஸ்கள் இந்த தேர்தலில் பயனில் வந்ததா இல்லையா என்கிற அந்த விஷயத்தை கொடுக்க. பிஜேபியின் கௌஷிக் சௌத்ரி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா இந்த 4000 இவிஎம் மிஷின்ஸ்கள் இந்த வருடம் 10க்கும் மேற்பட்ட கான்ஸ்டியூவன்சியில் பயன்படுத்தப்பட்ட இந்த இவிஎம் மிஷின்ஸ்கள் என்று தெளிவாக கொடுத்து விட்டார். அப்போ இந்த மிஷின்ஸ்களுக்குள்ள இருந்த தில்லுமுள்ளுக்கள் என்ன? हम जांच कर रहे हैं कि क्या कोई साजिश थी. நாங்க இப்போ இதற்கான ஆய்வை செய்து கொண்டு இருக்கிறோம். இதுல சதி வேலைகள் எதுவும் இருந்ததா இல்லையா? अब ये पता नहीं चल पाया है कि आग
9वीं और 10वीं मंजिल तक कैसे पहुंचे? இன்னொரு சந்தேகம் இங்க இருக்கு. இந்த கட்டடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா 9 மாடி கட்டடம், 10வது மாடி மொட்டை மாடி. எப்படி நேரடியாக 9வது மாடியில இந்த தீ விபத்து நடந்தது? தீ எப்படி அங்க வந்தது என்கிற விஷயம். ஷாக் சர்க்யூட் நடந்திருக்கலாம். அதற்கான ஆய்வு நடக்கணுமா இல்லையா? ஃபாரன்சிக் டீமை நீங்க கூப்பிட்டிருக்கீர்கள். ஃபாரன்சிக் டீம் 9ஆம் தேதி நடந்த தீ விபத்திற்கு இன்னைக்கு வருவதற்கான காரணம் என்ன? இத்தனை நாட்கள் என்ன செய்தீர்கள்? இப்போ இன்னைக்கு ஒரு எஸ்ஐடியை போட்டிருக்கு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இத்தனை நாட்கள் என்ன செய்தீர்கள்? எந்த விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்பட்டிருக்க வேண்டுமோ அது இன்னைக்கு பார்க்கப்படவில்லை. ஒட்டுமொத்த கோதி மீடியா இஸ் குவைட், சைலண்ட். ஒட்டுமொத்த ஆளும் கட்சி இஸ் குவைட், சைலண்ட். விவிபேட், இவிஎம் மிஷின்ஸ்களை வைத்து தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள்னா தேர்தலும் போது அந்த விஷயங்கள் மீது சந்தேகம் ஏற்படுவது உண்மைதான். சரி, இந்த தேர்தல் நடந்ததுக்கு பின் யார் மீது இந்த மிஷின்ஸ்களை பாதுகாப்பில் வைப்பதற்கான பொறுப்பு இருக்கு? அந்த பொறுப்பு நேரடியாக எலெக்ஷன் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர், டிஇஓ என்று கூறுவார்கள், அவருடைய தலைமையில் தான் இது நடக்க வேண்டும். மற்றும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், இவர்கள் கையில் இந்த கண்ட்ரோல் இருக்கும். 4000 இவிஎம் மிஷின்ஸ்கள் எரிந்திருக்கிறது. எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாது. சுப்ரியா ஸ்ரீநேட், காங்கிரசின் மூத்த தலைவி, அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்டை படிக்கிறேன், கேளுங்கள். इन आग की लपटों में हिंदुस्तान का लोकतंत्र जल गया है. बंगाल में 4000 ईवीएम जलकर स्वाहा हो गई है. अब यह आप सोचिए, इससे फायदा किसका है? कौन सा स्याह रचा गया है? न रहेगा बांस, न रहेगी बांसुरी. चुनाव आयोग को जवाब देना ही होगा. ज्ञानेश बाबू कुछ तो बोलिए. இந்த தீ விபத்தினால் யாருக்கு லாபம்? 4000க்கும் மேற்பட்ட இவிஎம் மிஷின்ஸ்கள் ஸ்வாஹா ஆகிவிட்டது. அப்போ எந்த உண்மையை மறைப்பதற்காக இந்த வேலையை பார்த்தீர்கள்? நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இதற்கான பதிலை கொடுக்க வேண்டும். மிஸ்டர் ஞானேஷ்குமார் இதற்கான பதிலை கொடுத்தே தீர வேண்டும். இது மட்டுமல்ல, ஆர்ஜேடியின் ஸ்போக் பர்சன் காஞ்சனா யாதவ், அவரும் ஒரு ட்வீட் போட்டுக்கிறார். कलकत्ते के अलीपुर में 4000 ईवीएम को जला दिया गया है. चोर अपनी चोरी से सारे निशान मिटा रहे हैं. கல்கட்டாவில் 4000க்கும் மேற்பட்ட இவி மிஷின்ஸ்கள் தீப்பற்றி எரிந்து விட்டது. அப்போ திருடர்கள் தான் செய்த தவறுகளை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்களா? ப்ரொஃபசர் முகேஷ் குமார், ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவரும் இதே போன்ற ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார். கவர்மெண்ட் பில்டிங்ல எப்படி இந்த தீ விபத்து நடந்தது, அதுவும் வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் பயனில் இருந்த அந்த பயன்படுத்த இவி மிஷின்ஸ்கள். பிரசாந்த் பூஷன், சுப்ரீம் கோர்ட்டின் ஒரு சீனியர் லாயர், அவரும் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். திஸ் இஸ் இன்டீட் அ வெரி சஸ்பிஷியஸ் அண்ட் சீரியஸ். ரொம்பவே சஸ்பிஷியஸா, சந்தேகத்திற்கு மற்றும் ரொம்பவே சீரியஸான விஷயமாக இருக்கிறது. ஆனால் எந்த விதமான சத்தமும் கிடையாது. It further strengthens the strong suspicion on EVM manipulation. It is further strengthened by the fact that ECI is unwilling to allow independent expert to examine the software. Independent experts களை இந்த EVM இல் பொருத்தப்பட்ட சாஃப்ட்வேரை டெஸ்ட் செய்வதற்கான ஒரு குரலும் எழும்பு கொண்டிருக்கிறது. அதை மறைப்பதற்காக, அதாவது யாருமே எங்களுடைய சாஃப்ட்வேரை செக் செய்யக்கூடாது, யாருமே இவிஎம்ஐ செக், எங்களை நம்புங்கள், எங்களை, இதைத்தான் இவிஎம், இதைத்தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்து காட்டி வருகிறது. எந்த விதமான ஆய்விற்கும் நாங்கள் இப்போ இங்க எந்த விதமான தில்லுமுழுக்கள் இன்னைக்கு செய்திருப்பீர்கள். அப்போ இந்த 4000 இவிஎம் மிஷின்ஸ்களை எதற்காக தீ வைத்து கொளுத்தினீர்கள்? இது விபத்தா அல்ல சதியா என்கிற விஷயத்தை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.